Hello friends, welcome to Mission Tamil Electronics. இந்த வீடியோல நீங்க பார்க்க போறது எப்படி ஒரு மல்டிமீட்டரை 7 விதமா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதா. ஒரு மல்டிமீட்டர்னா என்ன, அது எப்படி சர்க்யூட்ல நம்ம யூஸ் பண்ணணும், ஒரு ஹார்ட்வேர்ல எப்படி மல்டிமீட்டர் உபயோகிக்கணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா நம்மளோட சேனலோட வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைச்சிடும். இந்த வீடியோல என்னெல்லாம் நாம பார்க்க போறோம் அப்படின்னா, கண்டினியூட்டி டெஸ்ட், வோல்டேஜ் மெஷர்மெண்ட், ரெசிஸ்டர் வேல்யூ கால்குலேட் பண்றது, டயோட் அண்ட் எல்இடி டெஸ்ட் பண்றது, கெப்பாசிட்டரை டெஸ்ட் பண்றது, ஒரு ஏசி வோல்டேஜ் டெஸ்ட் பண்றது, ஃபைனலா ஒரு லோடில் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கறத மெஷர் பண்றது. ஸோ இதுதான் நம்மளோட மல்டிமீட்டர். ஸோ ஒரு மல்டிமீட்டர் நீங்க மார்க்கெட்ல இருந்து வாங்குனீங்க அப்படின்னா, அனலாக் மல்டிமீட்டரும் இருக்கு, டிஜிட்டல் மல்டிமீட்டரும் இருக்கு. பட் நான் ப்ரிஃபர் பண்ணது டிஜிட்டல் மல்டிமீட்டர் தான். ஸோ இது ஒரு லோக்கல் மேட் மல்டிமீட்டர் தான். இதில் மெஷர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ணலாம், ஏசி வோல்டேஜ், தென் கரண்ட் மெஷர்மெண்ட், கண்டினியூட்டி டெஸ்ட், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு காமன் ஒரு வோல்டேஜ் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு டெர்மினல் அண்ட் கரண்ட் மெஷர் பண்ணுற ஒரு டெர்மினல், நமக்கு டோட்டலாக 2 ப்ராப் கிடைக்கும். ஸோ ஒரு ப்ராப் பார்த்தீங்கன்னா ரெட், இன்னொரு ப்ராப் பார்த்தீங்கன்னா பிளாக். ஸோ இதில் பிளாக் கலர் ப்ராபை காமன்லையும், ரெட் கலர் ப்ராபை வோல்டேஜ்லையும் கனெக்ட் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக்காக ஒரு மல்டிமீட்டர் கனெக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறமா பார்த்துட்டிங்கன்னா கண்டினியூட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ டியூன் பண்ணி நீங்கள் ஷார்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ பஸ்ஸர் இண்டிகேஷன் வந்துச்சுன்னா ப்ராப்பராக ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். பஸ்ஸர் இண்டிகேஷன் வரலன்னா ப்ராப் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா ப்ராப் கம்ப்ளைண்டாக இருக்கிறதுக்கும் பாசிபிள் உண்டு. ஏன்னா எல்லா ப்ராப்புமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரொம்ப ஹையர் காஸ்டான மல்டிமீட்டர்ஸ்க்கு போனீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான ப்ராப் இருக்கும். பட் ஒரு 200 to 300 உள்ள மல்டிமீட்டர் வாங்கினீங்கன்னா ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் இதுதான் பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கண்டினியூட்டி டெஸ்ட். ஸோ ஒரு கண்டினியூட்டி டெஸ்ட் என்ன பர்பஸ் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம். ஸோ கண்டினியூட்டி டெஸ்ட் இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி பஸ்ஸரோட இண்டிகேஷன் வருது அப்படின்னா கண்டினியூட்டி ப்ரிப்பேர். ஸோ இப்போ ஒரு போர்டு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா பின்னாடி ஒரு பிசிபியில் மல்டிபிள் நம்பர் ஆஃப் ட்ராக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ட்ராக்ல வந்து மேபி ஏதாவது ஒரு ஹையர் வோல்டேஜில் பாஸ் ஆச்சுன்னா ட்ராக் வந்து என்ன ஆகும், பேன் ஆகிறது பாசிபிள் உண்டு. ஸோ ஹார்ட்வேர் ரன் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டினியூட்டி டெஸ்ட் பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்த ப்ரோபுக்கும் இதுக்கும் செக் பண்ணுறேன். பார்த்தீங்களா, பஸ் சவுண்ட் கேட்குதா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. ஒருவேளை இதில் ஏதாவது கட் ஆகிருக்கு, இந்த ட்ராக் கட் ஆயிருந்துன்னா இந்த பஸ் சவுண்ட் வர. ஸோ இதை வச்சு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும் ஒரு சர்க்யூட்டில் வந்து இந்த ட்ராக் பக்காவாக இருக்கா இல்லையா. ஸோ நான் ஷார்ட்டாக வச்ச மாதிரி நம்ம லாங் டிஸ்டன்ஸுக்கு கூட நம்ம வச்சு பார்த்துக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி கூட டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது. பார்த்துக்கிங்களா? ஸோ இந்த டெர்மினல் ஓகே. ஸோ இது கண்டினியூட்டி டெஸ்டோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இதே மாதிரி ஒரு போர்டில் இருக்கக்கூடிய எல்லா லைன்ஸையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு இதுதான் ரொம்ப பேசிக்கான ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வோல்டேஜ் மெஷர்மெண்ட். ஸோ ஒரு வோல்டேஜ் மெஷர்மெண்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஒரு பேட்டரி எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ இதில் எந்த அளவு வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். டிசி வோல்ட், ஏன் ஒரு பவர் சோர்ஸாக இருந்தாலும் சரி தான். ஸோ இது ஒரு 12 வோல்ட் அடாப்டரோட கனெக்ஷன். ஸோ வோல்டேஜை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டிசி வோல்ட்டு. ஸோ இது டிசி வோல்ட்டோட டெர்மினல். இதில் வந்து 1000 வோல்ட் டிசி, 200 வோல்ட் டிசி, 2000 மில்லி வோல்ட், 200 மில்லி வோல்ட். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ செக் பண்ண போது ஃபர்ஸ்ட் 12 வோல்ட். ஸோ நாம் எவ்வளோ வோல்டேஜுக்கு உள்ளாடி நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படிங்கிறது நமக்கு முதல்ல தெரியும். தெரியாத பட்சத்தில் நம்ம டியூன் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இப்போது 12 வோல்ட்னா நான் என்னோட மல்டிமீட்டர் 20ல் வைக்கணும். ஓகே,
ஓகே. ஸோ நான் 20ல் வச்சாச்சு. ஸோ வோல்டேஜோட பாசிட்டிவ் உள்ளாடி நெகட்டிவ் வெளியே பார்த்துட்டிங்களா, 12 வோல்ட் நமக்கு பாஸ் ஆகுது. ஸோ அதே நேரம் ஒரு சாதன பேட்டரி எடுத்துக்கிட்டோன்னா இது ஒரு 9 வோல்ட் பேட்டரி. ஸோ 9 வோல்ட் பேட்டரியில் மைனஸ் அண்ட் ப்ளஸ் 9 வோல்ட் போகுது. அதே நேரம் நீங்கள் மாற்றி வச்சிங்க அப்படின்னா நெகட்டிவில் காமிக்கும். ஸோ நீங்கள் தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஒரு 4 வோல்ட் பேட்டரி, சங்கா 4 வோல்ட் பேட்டரி. ஸோ 4 வோல்ட் நான் மெஷர் பண்ணுறேன். இந்த பேட்டரி ட்ரெயின் ஆகியிருக்கு. செக் பண்ணிடுவோம். பார்த்தீங்களா 4 வோல்ட். பட் இது ட்ரெயின் ஆக பாசிபிள் இல்லை. ஓகே ஃபைன், 4 வோல்ட் பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் நம்ம டிசி வோல்டேஜை மெஷர் பண்ணிக்கலாம். இன்னொன்று பார்த்துக்கோங்க, இது நம்மளோட போர்டு. இந்த போர்டில் வந்து நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 12 வோல்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ 12 வோல்ட்டை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ பாஸ் பண்ண பிறகு இப்போ பார்த்துட்டிங்கன்னா எனக்கு தெரியும் இதில் பின் நம்பர் 20 and 40ல் 5 வோல்ட் வரும் அப்படிங்கிறது. ஸோ 4.95 வோல்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு போர்டில் வோல்டேஜ் பர்ஃபெக்டாக வருதா அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா என்ன இருக்குது, 5 வோல்ட் 12 வோல்ட் கிரவுண்டு. ஸோ 12 வோல்ட் வருதா, 5 வோல்ட் வருதா, 12 வோல்ட் வருதா. ஸோ இதில் 12 வோல்ட் வரல, 10.75 வோல்ட் தான் வருது. ஏதோ ஒரு இடத்துல வோல்டேஜ் ட்ராப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிசி வோல்டேஜ் ப்ராப்பராக வருதா, இல்லை எங்கேயாவது வோல்டேஜ் ட்ராப் ஆகுதா, இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணலாம் வோல்டேஜ் மெஷர்மெண்ட்டை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டர் வேல்யூவை கால்குலேட் பண்ணுறது. ஸோ இப்போ இந்த போர்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்துட்டிங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2000 கிலோ ஓம், 200 கிலோ ஓம், 20 கிலோ ஓம், 2000 ஓம், 200 ஓம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளாடி, அதாவது 2000 கிலோ ஓம்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, என்கிட்ட இப்போ இருக்குது ஒரு 1K ரெசிஸ்டர் ஆகும். ஸோ 1K ரெசிஸ்டர் இதோட வேல்யூ என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதுக்கு கேமரா ஃபோக்கஸ் ஆகலை. பட் இதோட கலரிங் பார்த்தீங்கன்னா ப்ரௌன், பிளாக் அண்ட் ரெட். சரி, இப்போ நம்ம இதை வந்து கால்குலேட் பண்ணுவோம். ஸோ 1 அப்போ நான் 20Kக்கு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ 20Kக்கு போட்டுட்டு பார்த்துட்டிங்களா 0.96 கிட்டத்தட்ட ஒரு 4 ஓம் வந்து குறைவாக இருக்குது. ஏன்னா இதுக்கு ஒரு டெஃபினட்டாக ஒரு டாலரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரியலை அப்படின்னா நம்ம ரெசிஸ்டரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன் ஒருவேளை உங்களுக்கு எதுலான்னு தெரியாது, இப்போ நான் 20 போட்டிருக்கேன், நான் இப்போ 200 ஓமில் போடுறேன், பார்த்துட்டிங்களா எந்த சேஞ்சுமே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு சேஞ்ச் கொடுக்குறேன். வேரியேஷன் இருந்துக்கிட்டே இருக்கு. பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் வந்து 200Kலே போடுங்களேன். அப்போ 0.8 கிட்டத்தட்ட 1K தான். நம்ம கேக்கு வந்து நீங்கள் புள்ளியை மாற்றும் போது டெஃபினட்டாக நம்மளோட கரெக்டான வேல்யூ கிடைக்கும். ஏன் இப்போ இந்த போர்டு எடுத்துக்குவோம். இந்த போர்டில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு எல்இடி இருக்குது. அந்த எல்இடிக்கு பக்கத்தில் ஒரு 330 ஓம் ரெசிஸ்டர் போட்டிருக்காங்க. உங்களுக்கு கலரிங் தெரியும்னு நினைக்கிறேன். நீங்கள் ரைட் சைட்லேருந்து பாருங்கள், ஆரஞ்ச் அண்ட் ப்ரௌன், அந்த சைடில் டெர்மினல்ஸு. ஸோ சாரி, டெர்மினல்னால் ரெசிஸ்டன்ஸு, நம்ம டாலரன்ஸு. ஓகே, வரல 330. சரி, நான் இப்போ ஒரு 2000க்கு போட்டுக்கிறேன். 2000க்கு போட்டு கரெக்டாக நம்ம டர்ம் ஓகே 322, அதாவது 330க்கு டாலரன்ஸ்னால் கொஞ்சம் கம்மி. இந்த மாதிரி ஒரு போர்டில் வந்து எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, அதில் இருக்கிற ரெசிஸ்டரோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது கூட நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டயோடு. நார்மலாக நீங்கள் போர்டில் என்ன பார்த்துப்பீங்க,
டயோடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது ஒரு வோல்டேஜ் ரெக்டிஃபயர் இந்த மாதிரி பர்பஸ்க்கெல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் இதில் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். அதே நேரம் 4 டயோடை வந்து யூஸ் பண்ணி கூட பிரிட்ஜ் ரெக்டிஃபயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த டயோடு எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, டயோடுக்கு எல்லாருக்குமே தெரியும் 2 டெர்மினல் இருக்குது. ஒன்று ஆனோட், இன்னொன்று கேத்தோட். அதாவது பாசிட்டிவ் எண்டு, இன்னொன்று நெகட்டிவ் எண்டு. ஸோ நான் இப்போ எதனை பண்ணுறேன், நேராக நான் டயோடு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, டயோடு சிம்பிள். ஸோ டயோடு சிம்பிளை கிளிக் பண்ணிக்கிறேன், செலக்ட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் ப்ரோப் அண்ட் நெகட்டிவ் ப்ரோப். இப்போ பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன ரெசிஸ்டன்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, அது ஒரு வேல்யூ தெரியுது. அது என்னென்னா எப்போவுமே ஒரு டயோடுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ ஃபார்வர்டாக இப்போ நான் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது வழியாக பாசிட்டிவ் கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அது வழியாக ஒரு சின்ன கரண்ட் இந்த டயோடு வழியாக ஃப்ளோ ஆகி நெகட்டிவ்க்கு போகுது. ஸோ ஒரு ஃபார்வர்ட் பயஸில் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வேல்யூ தெரியுது. அதே நேரம் வந்து ரிவர்ஸ் பயஸ் போட்டு பாருங்கள், வேல்யூவே வராது, 1 அப்படின்னு ஸ்டே ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இப்படி தான் வந்து டயோடை டெஸ்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் எல்இடிங்கிறது என்னது, லைட் எமிட்டிங் டயோடு தானே. ஒரு போர்டில் ஒரு எல்இடி இருக்குன்னா இந்த எல்இடி எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, எல்இடியோட பாசிட்டிவ் டெர்மினல், ஆனோடு டெர்மினல் அண்ட் கேத்தோடு டெர்மினல் பார்த்தீங்களா, எல்இடி க்ளோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி போர்டில் இருக்கக்கூடிய எல்இடிஸ் கூட, இப்போ இந்த ஒரு போர்டு இருக்குது, இந்த போர்டில் ஒரு எல்இடி இருக்குது. பட் இந்த எல்இடியை நான் இப்போது ஓகே எப்படியும் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் டஃப் தான். ஓகே இதில் டச் பண்ணக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டாக இருக்குது. பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ப்ராப்பராக பக்காவாக நம்ம ஜஸ்ட் நம்மளோட ப்ரோப் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணோன்னா எல்இடி க்ளோ ஆகிறது தெரியும். பட் நான் பவர் கொடுக்கும்போது அந்த எல்இடி ஆன் ஆனு நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கெப்பாசிட்டர். ஒரு கெப்பாசிட்டரை வந்து நம்ம எப்படி டெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டரோட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியாது. அட் த சேம் டைம் ஒரு போர்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க்கிங்கா நாட் ஒர்க்கிங்கா அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு கெப்பாசிட்டர். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1000 மைக்ரோஃபாரட், 63 வோல்ட்டு. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்மளோட கனெக்ஷன் எங்கே இருக்குது, எதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி டயோடு. ஏன்னா இந்த மோடில் வச்சாச்சுன்னா கரண்ட் ஃப்ளோ நடக்கும். நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, நெகட்டிவ் ப்ரோபை நெகட்டிவ்க்கும் பாசிட்டிவ் ப்ரோபை பாசிட்டிவ்க்கும் ஒரு நிமிஷம் ஹோல்டு பண்ண போகிறேன். இந்த மாதிரி ஹோல்டு பண்ணும்போது ஆக்சுவலாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த கெப்பாசிட்டர் சார்ஜ் ஆகும். ஏன்னா கெப்பாசிட்டரோட வேலையே சார்ஜிங் அண்ட் டிஸ்சார்ஜிங், அவ்வளோதான். சார்ஜ் ஆகும், அடுத்தது டிஸ்சார்ஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்ச நேரம் ஹோல்டு பண்ணும்போது என்ன ஆகும், இந்த 1000 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் கொஞ்சம் சார்ஜ் ஆகும். ஸோ சார்ஜ் ஆன பிறகு நான் இப்போ என்ன பண்ணுறேன், ப்ரோபை வந்து டிசி வோல்ட் 20க்கு நான் மாற்றிருக்கேன் குயிக்காக. இப்போ நான் ஜஸ்ட் ப்ரோபை நான் மறுபடியும் பாசிட்டிவ் டெர்மினல் வைக்கும்போது சார்ஜ் இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 3 வோல்ட் வரைக்கும் அது சார்ஜ் ஆகிருக்குது. சார்ஜ் ஆனது வந்து இப்போ படிப்படியாக டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இருக்கு. இப்படி தான் ஒரு கெப்பாசிட்டர் வந்து ஒரு போர்டில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டர் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஏன் இப்போது இந்த போர்டு எடுத்துக்குவோம். ஸோ இந்த போர்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கெப்பாசிட்டர் இருக்குது. இந்த கெப்பாசிட்டர் ஒர்க்கிங் இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் பவர் சப்ளை 12 வோல்ட் கொடுத்துருக்கேன். டெஃபினட்டாக இந்த நேரம் சார்ஜ் ஆகியிருக்கும். ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு ஆடியில் மாற்றிட்டு, சாரி டிஸ்சார்ஜ் ஆகிறத உங்களால் பார்க்க முடியுது பார்த்தீங்களா. 1.474645 மூவாயிட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு போர்டில் கூட எவ்வளோ அந்த கெப்பாசிட்டர் பக்காவாக ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது கூட நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி வந்து ஒரு ஹை கரண்ட்டை மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதாவது ஏசி வோல்ட்டு. பட் ஒர்க் பண்ணுற முன்னாடி கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிகாஸ் ஏசி வோல்ட்டு ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஸோ ப்ரோபு பார்த்துட்டிங்கன்னா 750 வச்சுக்கிறேன். 750 வச்சு ஆட்டோமேட்டிக்காக ஹெவி வோல்டேஜ் இண்டிகேஷன் வருது. ஓகே, ஸோ நான் இது இது என்னோட 12 வோல்ட் அடாப்டர். அந்த பவர் தான் நீங்கள் பார்த்தீங்க. நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ப்ரோபுக்குள்ளாடி பார்த்துட்டிங்களா, கிட்டத்தட்ட ஒரு 230 வோல்ட்டுக்கு பதிலாக ஒரு 250 216 இந்த மாதிரி வோல்டேஜ் வருது.
பட் ரொம்ப கேர்ஃபுல். நான் பவர் ஆஃப் பண்ணிக்கிறேன். பவர் ஆஃப் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணிடுறேன். பிகாஸ் ஏசி வோல்ட் வந்து ரொம்ப ரொம்ப டேஞ்சர். வோல்டேஜுங்கிறது ஏசி வோல்ட்டுங்கிறது ஏன் டேஞ்சர் அப்படிங்கிறது வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ இப்படி தான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏசி வோல்டேஜை நம்மளால் டெஸ்ட் பண்ண முடியும். இப்போ நம்ம எதை கடைசியாக பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சர்க்யூட்டில் போகக்கூடிய கரண்ட்டை எப்படி மெஷர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டாருக்கு எப்போவுமே ஹை கரண்ட், அது கொஞ்சம் மில்லியன்ஸ் ஆஃப் கரண்ட் எடுக்கும். ஸோ நான் இப்போ இதில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆக போகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து ஒரு பேட்ரி, ஆஸ் யூஷுவல் 4 வோல்ட் பேட்ரி. ஸோ 4 வோல்ட்டு 0.5 ஆம்பியர் ஆஃப் கரண்ட். ஓகே, ஸோ மேலே ஒரு சின்ன ஒரு டேக் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது பேட்டரி ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மல்டிமீட்டரோட கனெக்ஷனை, அது செலெக்ஷனை 20 மில்லியாம்ஸ்க்கு வைக்கிறேன். ஏன்னா இது வந்து 0.8 மில்லியாம்ஸ் ஆஃப் கரண்ட் எடுத்தது நான் ப்ரீவியஸாக செக் பண்ணும்போது. ஸோ ஜஸ்ட் வச்சுக்கிறேன். இது தெரியலைன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் கரண்ட் கொடுத்துட்டு நீங்கள் டியூன் பண்ணி பார்க்கணும் எந்த அளவு லோடு போகுது. ஸோ இப்போ வந்து நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெட் கலர் ப்ரோபை எடுத்து கரண்ட்டுக்கு வைக்க போகிறோம். ஓகே, இவ்வளோ நேரம் வோல்டேஜில் இருந்தது, இப்போ கரண்ட்டுக்கு வச்சுக்க போகிறோம். ஸோ கரண்ட்டுக்கு வச்சாச்சு. ஸோ க்ரோக்கடைல் கனெக்டரில் நம்ம ப்ரோபோட ஒரு டெர்மினலில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, மோட்டாரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா க்ரோக்கடைல் கனெக்டர் வச்சுருக்கேன். ஒரு டெர்மினலை பாசிட்டிவ்க்கும், இன்னொரு டெர்மினலை கிரவுண்ட். ஓகே, ஸோ நான் கனெக்ட் பண்ணிச்சு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அம்மீட்டரோட கான்செப்ட் தான். அம்மீட்டர் வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லோடில் சீரியஸாக கனெக்ட் பண்ணுவாங்க. அதே நேரம் வோல்ட் மீட்டர்னால் பேரலில் கனெக்ட் பண்ணுவாங்க. நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, பேட்டரியோட ஒரு டெர்மினலை மோட்டாருக்கும், மோட்டாரோட இன்னொரு டெர்மினலை மல்டிமீட்டருக்கு சீரியஸாக கொடுத்துருக்கேன். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கனெக்ட் பண்ணும்போது மோட்டார் ஓடுதா, மோட்டார் ஓடுற சவுண்டு கேட்குதுன்னு நினைக்கிறேன். அட் த சேம் டைம் அந்த மோட்டார் எவ்வளவு கரண்ட் எடுக்குது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. 0.08 மில்லியாம்ஸ். 200க்கு வச்சுக்கிறேட்டா, மைக்ரோ ஆம்ஸ்க்கு வச்சுக்கிறேன். ஸோ மைக்ரோ ஆம்ஸ்க்கு வச்சாச்சுன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ 200க்கு வச்சுக்கிறேன். 200 பார்த்தீங்களா, 0.8 மில்லியாம்ஸ். ஸோ இப்படி தாங்க ஒரு லோடில் இருக்கக்கூடிய கரண்ட் எவ்வளவு ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கலாம். பட் லோக்கல் மல்டிமீட்டர் வாங்குறவங்க 10 ஆம்ப்ஸ் வரைக்கும் கரண்ட் இருக்கக்கூடிய லோடில் போட்டிங்கன்னா மல்டிமீட்டர் டேமேஜ் ஆகும். ஏன்னா அதிகமாக கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும், அதனால ட்ராக்ஷன் ஃபெயிலர் ஆகும். அதனால லோக்கல் மல்டிமீட்டர் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் ஹை கரண்ட்டில் வந்து எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் செக் பண்ணாதுங்க. மற்றபடி ஒரு ரொம்ப பர்ஃபெக்டாக ஒரு 1500 to 2000 ருபீஸ் உள்ள மல்டிமீட்டரில் யூஸ் பண்ணுறவங்க எல்லாம் தாராளம் 10 ஆம்ப்ஸ் கரண்ட்டுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஒரு மல்டிமீட்டரை நாம் யூஸ் பண்ணுறது. ஸோ ஒரு 7 மெத்தடில் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்னா தாராளம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு உங்களுக்கு மல்டிமீட்டரை நான் சொன்ன மெத்தடை தவிர வேறு எந்த மெத்தடில் எல்லாம் தெரியுமோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். யூசர்ஸ் எல்லாருமே அதை நல்லாவே தெரிஞ்சுக்குவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு சில வீடியோஸ் பார்த்துக்கலாம்.